லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றெல்லாம் பேசுகிற போது கடன் பற்றியும் மிக அளவிலே பெரிய அளவிலே இங்கே விவாதங்கள் நடந்திருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றியும் நிதி மேலாண்மை பற்றியும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் பரபரப்பை உருவாக்கக்கூடிய ஒரே நோக்கத்தோடு எதிர்க்கட்சியினர் அரசினுடைய கடன் அளவை பற்றிய தவறான கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். எந்த ஒரு புள்ளிவிவரத்தை பார்க்கும் போதும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அதை பார்க்க வேண்டும். நாங்கள் 10 ஆண்டு காலத்தில் குறைவாக கடன் வாங்கினோம், ஆனால் அவர்கள் 3 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளனர் என்று கூறுவது அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் 2011 வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 1.02 லட்சம் கோடி ரூபாய் தான். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2.51 லட்சம் கோடி ரூபாய் தான். ஆனால் இன்றோ வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 4.12 லட்சம் கோடி ரூபாய் அளவும், மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 31.55 லட்சம் கோடி ரூபாய் அளவும் உள்ளன. இந்த அடிப்படையை கொண்டு கடனை பொறுத்தவரை அதை மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்புடன் ஒப்பிட வேண்டும். அதாவது மாநிலத்தின் பொருளாதாரம் வளர வர அந்த மாநிலத்துடைய கடன் வாங்கும் திறனும் அதை திருப்பிச் செலுத்தும் திறனும் அதிகரிக்கும். அந்த வகையில் 15வது நிதிக்குழு தமிழ்நாட்டுக்கு கடன் அளவு குறித்த சில வரம்புகளை நிர்ணயித்திருக்கிறது. அதன்படி 21-22 28.7 மொத்த உற்பத்தி மதிப்பில் தமிழ்நாட்டின் கடன் விகிதம் அந்த 28.7க்கு எதிராக 27.1. 22-23 15வது நிதிக்குழு வரம்பு 29.3. நம்முடைய தமிழ்நாட்டின் கடவின் விகிதம் 26.87. 23-24 15வது நிதிக்குழுவின் வரம்பு 29.1. நம்முடைய கடன் விகிதம் 26.72. அதே போல 24-25 அவர்களுடைய வரம்பு 28.9. நம்முடைய கடன் விகிதம் 26.4. எனவே நிதிக்குழுவினுடைய வரம்புக்குள் தான் கடன் வாங்குகிறோம் என்பதையும் நான் இங்கே தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் கிடைக்காததால் இந்த ஆண்டு 9,000 கோடி கடனும் அடுத்த ஆண்டு 12,000 கோடி கடனும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது போதாது என்று மாநில அரசின் நிதிநிலையை மேலும் பாதிக்கும் வகையில் கடுமையான நிதி நிபந்தனைகளை விதித்து வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை திரட்டும் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது. இவ்வாறு ஒரு நிபந்தனையின் மூலம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு இழப்பீட்டு நிதியாக இந்த ஆண்டு 17,117 கோடி ரூபாயும் அடுத்த ஆண்டு 14,442 கோடி ரூபாயும் மாநில அரசு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அவ்வாறு வழங்காவிட்டால் அதற்கு இணையான தொகை நம்முடைய கடன் வரம்பிலிருந்து கழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்றிய அரசு இவ்வாறு நம் நிதிநிலையை பாதிக்க வகையில் செயல்படாமல் இருந்தாலே நமது கடன் இந்த ஆண்டு 26,117 கோடி ரூபாயாகும். அடுத்த ஆண்டு 26,442 கோடி ரூபாய் அளவிற்கும் குறைந்திருக்கும் என்பதையும் நான் இந்த மாமன்றத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, நான் கடன் குறித்து இந்த மாமன்றத்திலே விளக்கியிருக்கிறேன். இந்த கடன் என்ற ஒரு சொல்லுக்கு கடமை என்பதற்கான ஒரு பொருளும் இருக்கிறது. புறநானூற்று பாடலிலே ஒவ்வொருவருக்கும் சமூகத்திலே என்ன கடமை இருந்தது என்று சொன்னார். ஈன்று புறந்தருதல் என்றலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்று ஒவ்வொரு கடனையும் புறநானூறு ஒவ்வொருவருக்கும் வகுத்து தந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன கடன் இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடன் வைத்திருக்கிறார். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பதறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனை என்று புறநானூறு சொல்லுகிறது. மன்னன் தான் உயிர் என்பதாக அவன் கருதி இந்த நாட்டு மக்களை எந்த ஆட்சி முறையினுடைய கேட்கிறானோ அது அந்த மன்னனுடைய கடமை. அவன் அந்த உயிராக இருக்கிறான். தமிழ்நாட்டு மக்களுடைய உயிராக தமிழ்நாட்டு மக்களை தான் கருதி தான் அவர்களுக்கு உயிராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கடனாக கருதுவது வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்வதே தன்னுடைய கடனாக கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த நேரத்திலே வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய நல்லாட்சியிலே அந்த ஆட்சி நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை நாம் அனைவரும் போற்றி பாராட்டுகிறோம். கம்மன் சொன்னான், கம்பராமாயணத்தை எழுதுகிற போது கோசல நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிற போது மிக அருமையாக ஒரு பாட்டிலே சொல்வான்.
வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை ஓர் பொய்யுரை இன்மையால், வெண்மை இல்லை பல கல்வி மேவலால் என்று சொன்னான். கோசல நாட்டிலே வள்ளல் தன்மை கிடையாது, காரணம் அங்கே வறுமை இல்லை. கோசல நாட்டிலே பெரும் வீரர்கள் கிடையாது, காரணம் எதிர்த்து போராடக்கூடிய எவரும் எதிரே இல்லை. உண்மை இல்லை, காரணம் அங்கே ஒரு பொய் உரை இல்லை. வெண்மை இல்லை பல கேள்வி மேன்மையால், அறியாமை என்பது அங்கு இல்லை, காரணம் அந்த கோசல நாட்டிலே கல்வி வளத்திற்கு அள்ளி கொடுத்த வள்ளல் இருந்தான் என்ற காரணத்தினாலே. பேரவை தலைவர் அவர்களே, ராமராஜ்யம் எப்படி இருந்ததோ இல்லையோ யானொன்று அறியேன் பராபரமே, ஆனால் தம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாரும் ஆன ராஜ்யமாக இருந்திருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன். அந்த நல்லாட்சியிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், தீதின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பொங்கு பெருஞ்சென்னலூட் ஊடுகையல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்தமலை பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். மேடம், பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் என்று சொன்ன அந்த பாடலை நிறைவு செய்து, இந்த ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லா வகையிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இந்த நாட்டினுடைய நிதி வளத்தையும் இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை மேம்படுத்தி செயல்படுத்தும் என்பதை நான் தெரிவித்து என்னுடைய பதிலுரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு செய்வதற்கு முன்பாக பேரவைத் தலைவர் அவர்களே, வரவு செலவு கூட்டத்தொடரின் விவாதத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சில கோரிக்கைகளை எல்லாம் பேசுகிற போது முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலே நான் கீழ்கண்ட அறிவிப்புகளை செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய காட்டுமன்னார் கோவில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசிய போது அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன சில கோரிக்கையின் அடிப்படையில் சென்ற ஆண்டு நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பழுதடைந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் பள்ளி கல்லூரி விடுதிகளை பராமரிக்க நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். மாணவர்களின் எண்ணிக்கையும் தேவையும் கருத்தில் கொண்டு சிறப்பு பராமரிக்கல் மேற்கொள்ள 521 ஆதி திராவிடர் மற்றும் 15 பழங்குடியினர் விடுதிகள் கண்டறியப்பட உள்ளன. வரும் கல்வியாண்டு தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறும் என்பதை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல ஆதி திராவிடர் தொழில் முனைவோருக்கென திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையத்தில் மொத்தம் 100 ஏக்கரில் 80 ஏக்கர் பரப்பளவில் 100 தொழிற்கூடங்கள் கொண்ட தொழிற்பட்டை 1996ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதில் 51 தொழிற்கூடங்கள் மட்டும் விற்பனை மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 49 ஒதுக்கீடு செய்யாமல் உள்ளது. மேலும் ஆதி திராவிட தொழில் முனைவோர்களுக்கு ஈரோடு மாவட்டம் ஈங்கூரிலும் 200 தொழிற்கூடங்கள் கொண்ட தொழிற்பேட்டை 997 அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக இத்தொழிற்கூடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் உள்ளது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடி சமூகத்தில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் இல்லாத இத்திட்டங்களுக்கு உயிர் ஊட்ட இந்த அரசு முடிவு செய்திருக்கிறது. முதலிபாளையம் மற்றும் ஈங்கூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தொழிற்கூடங்களை நவீன கட்டமைப்பு வசதியுடன் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் நம்முடைய திருச்செங்கோடு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்களுடைய கோரிக்கையினுடைய அடிப்படையில் மாவட்ட அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் என மக்கள் அதிகம் கூடும் 100 தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் காத்திருக்கும் பொன்னான நேரத்தினை முறையாக பயன்படுத்தும் விதமாக சிறிய நூலகங்கள், படிப்பகங்கள் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்படும். அதேபோல குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கமணி அவர்கள் பேசினார்கள். அவர் அவையிலே இல்லாவிட்டாலும் அவர் பேசுகிற போது சொன்ன அவருடைய கோரிக்கையினுடைய அடிப்படையில் மின் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு இல்லாத நிலையில் ரூபாய் 1 லட்சம் முதல் 2 லட்சமும், உயிரிழப்பு ஏற்படும் போது ரூபாய் 5 லட்சமும் தற்போது இழப்பீடாக வழங்கப்பட்டு வருகிறது. இது 50% உயர்த்தப்பட்டு உயிரிழப்பு இல்லாத விபத்துகளுக்கு 1.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரையிலும், உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்துகளுக்கு ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.